ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 910வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. ஒன்ப்ளஸோட OnePlus Nord CE3 Lite இது என்ன ப்ரைஸில் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஜியோலேருந்து ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நத்திங்கோட ஃபோன் 2 இந்தியாவில் லான்ச் ஆக போகுதாம். அதை பற்றின டீட்டெயில் இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஜியோலேருந்து இப்போ ஜியோ ஃபைபர் ஆப்டிக்காக ஒரு புது பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. 199 ரூபாய், ஒரு மாசத்துக்கே 199 ரூபாய் தான் அப்படின்ற பிரைஸ்ல இந்த ஜியோ ஃபைபர் பிளான் வருது. இதுல உங்களுக்கு 10 MB/s ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு நார்மலான யூஸர் தான், ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, 4K கண்டென்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், வீட்டுல இருந்து அப்பப்போ யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பேக்கே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதாவது நீங்க வந்து டிவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் பே பண்ணி டோட்டலா 400 ரூபாய் 399 ரூபாய் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு 4K செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. கூடவே வந்து 14 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தரணும்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டோட்டலா ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு நல்ல பிளான், ஒரு நார்மலான யூஸரா இருக்கீங்கன்னா, வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ உங்க ஏரியால இருந்ததுன்னா கேட்டு பாருங்க, இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன்ப்ளஸோட OnePlus Nord CE3 Lite எவ்வளோ பெரிய பேரு. இந்த மொபைலோட பிரைஸ் லீக் வந்திருக்குங்க. இது வந்து அடுத்த வாரம் தான் லான்ச் ஆக போகுது, 4ஆம் தேதி நினைக்கிறேன். ஒருவேளை என்னென்ன மொபைல் அடுத்து லான்ச் ஆக போகுது ஏப்ரல்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணுங்க, அதுல தெளிவா ஷேர் பண்ணியிருக்கேன். 10க்கும் மேற்பட்ட மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோமே. இந்த மொபைலோட பிரைஸ் லீக் வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. 28,000 ரூபாய் பாக்ஸ்ல பிரைசிங் எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஒருவேளை சேல் லான்ச் சேல் ஆஃபரா ஒரு 22,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 22,000 ரூபாய் வரைக்கும் ஓகே தான். அதுக்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் ஓவர் தான். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. இப்போ லீக் தானே. அடுத்து நத்திங்கோட ஃபோன் 2 ஏற்கனவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மொபைல் இந்தியாவில் சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேஷன், BI சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இதனால இந்தியாவில் இந்த மொபைலோட லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே, புதுசாக கன்ஃபார்ம் ஆக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்கள், 1-2 மாதங்களுக்குள்ள இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுன்னா சீக்கிரமா மொபைல் வந்துருங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 30i அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 6.6 இன்ச்சஸ்க்கான 90 Hz HD டிஸ்பிளேயோட ஹீலியோ G37 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 50 MP கேமரா, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்க. ஓவராலா இதை 9,000 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9,000 ரூபாய்க்கு ஒரு ஓகேயான மொபைல்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸாக நான் பார்த்த நியூஸ், ஒரு மிகப்பெரிய டேட்டா ப்ளீச் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. எந்த அளவு பெருசு அப்படின்னா, வாட்ஸ்அப் யூசர்ஸோட டேட்டா 1.2 கோடி யூசர்ஸோட டேட்டா லீக் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக் யூசர்ஸோட டேட்டா 17 லட்சம் யூசர்ஸோட டேட்டா லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த லீக் ஆனதுனால நமக்கு என்ன அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் இதை சுற்றி தான் இப்போ நடக்கிற எக்கச்சக்க ஸ்கேம் இருக்குது. இங்க இந்த டேட்டா லீக்லேருந்து லீக் ஆன நியூஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அது போக உங்களை பார்த்தா ஒரு சில டீடைல்ஸையும் அதில் பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குன்னா, ஸ்கேமர்ஸ்க்கு அந்த டீடைல் தெளிவாக கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கேம் பண்ண நினைக்கிறவங்க ஃபோன் பண்ண உடனே தெளிவாக உங்களோட பேரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபோன் நம்பர், எந்த மாதிரி பேசணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக அடிச்ச உடனே ஓகே நம்பலாம், எல்லாமே இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு, நம்ப தன்மையான ஆள் தான் அப்படின்னு நாம் நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்கேம் கால்ஸ் என்ன மாதிரி வந்தாலும் உஷாரா இருங்க, எப்படினாலும் ஏமாத்துவாங்க, பார்த்துறீங்க. அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் OnePlus, Oppo, Redmi எல்லாம் ஒரே கம்பெனி தான் அப்படின்னு. இப்போ இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி டெக்னாலஜினா, ஃபர்ஸ்ட் வந்து 300 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எட்டு வர போறாங்களாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. டிவி கூட இவ்வளோ வாட் சப்போர்ட் பண்ணாத போல நீங்கள் செல்லுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 300 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூடவே பேட்டரி, அதிக mAh பேட்டரியோட ஒரு 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். 5500 mAh பேட்டரி பிளஸ் 150 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா ஓப்போவோட அடுத்த லான்ச்சா இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஓப்போல வந்தா ரியல்மி, OnePlusலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க. யாரெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ரொம்ப பெரிய ஃபேன், அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.
ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றினா உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரெட்மியோட இந்த டிவி தான். இது அமேசானோட சேர்ந்து லான்ச் பண்ண அந்த ஃபயர் டிவி எடிஷனுங்க. ஸோ இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் அப்படின்றது இருக்கும். இப்பவும் அந்த 13,000 ரூபாய் தான் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது அமேசானோட ப்ராடக்ட் அப்படின்றனால ஆஃபர் இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ 1000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலமா உங்களால் 12,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அது போக கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் இருக்கு. உங்கள்கிட்ட அதில் இருக்கிற கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இன்னமும் கம்மியாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல டீல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபயர் டிவி ஓஎஸுமே செமையா இருக்கும். வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து கம்மி விலையில எஸ்எஸ்டி வேணுமா? ZEBSோட இந்த எஸ்எஸ்டியை ட்ரை பண்ணுங்க. இது வந்து 512 GB எஸ்எஸ்டிங்க. 2039 ரூபா அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிக எஸ்எஸ்டி 256 GB எஸ்எஸ்டி தான் 2000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் ஆயிட்டு இருக்கு. 512 GB எஸ்எஸ்டி எல்லாமே 3000 பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஆஃபர்ல வெறும் 2000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எஸ்எஸ்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய ஹார்ட் டிஸ்க் இருந்தா முடிஞ்ச அளவு எஸ்எஸ்டியா மாத்துங்க. வேற லெவல்ல ஃபாஸ்டா இருக்கும் உங்களோட பிசி. அடுத்து SanDiskோட ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி, எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டிங்க. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகன் மாடல். 2 மீட்டருக்கு மேல இருந்து கீழே போட்டாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனோட விலை எப்பவுமே 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். பாக்கெட்ல போட்டு இட்டு போற மாதிரி இருக்கும். செம்ம ஃபாஸ்டா இருக்கும். இப்ப நமக்கு பிரைஸ் கம்மியாகி 6,898 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பார்க்க முடியுது. ஒரு வேலை நீங்க ஒரு நல்ல எஸ்எஸ்டி, ஒரு குவாலிட்டியான எஸ்எஸ்டி, ஸ்பீடான எஸ்எஸ்டி, காம்பாக்டான எஸ்எஸ்டி, கீழே போட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரியான எஸ்எஸ்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த SanDiskோட எஸ்எஸ்டி ட்ரை பண்ணலாங்க. எனக்கே ஒன்று வாங்கணும்னு ஐடியா இருக்கு. இப்போ வாங்க முடியல. ஆனா உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான டீல். அவ்வளவுதான் இன்னைக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் அப்டேட் பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.